சமஸ்கிருத மகாபாரதம் பல உள்நோக்கங்களோடு உருவாக்கப்பட்டது. தமிழரின் தொன்மமான இந்த காவியத்தை தமதாக்கிக் கொண்டு அதை மாற்றி எழுதுவதில் பிராமணருக்கு 2 வகையான அனுகூலங்கள் இருந்தது. 1. மூலக்கதையை திரித்து இடம்பெயர்த்து எழுதியதின் மூலம் தமிழரின் தொன்மையை நிரூபிக்கும் ஒரு வரலாற்றுச் சான்றை அளித்தனர். 2. வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் புகுந்த பிராமணர்கள் பழம்பெரும் காவியமாக கருதப்பட்ட மகாபாரத கதையை தகுந்தாற்போர் திருத்தி எழுதி அதை தாங்கள் இந்தியாவின் பூர்வீக குடி என்று நிறுவ ஒரு ஆவணமாக பயன்படுத்தினர். அதோடு அல்லாமல் மனுதர்ம கருத்தியல்களை கடவுளின் பெயரால் உட்புகுத்தி தங்களின் மேலாண்மையை நிறுவவும் மகாபாரதம் பயன்பட்டது. திருத்தி எழுதப்பட்ட மகாபாரதத்தை பயன்படுத்தி இந்திய மக்களின் மனங்களை கெடுப்பதின் மூலம் பெரும் பலன்களை அடைந்தனர் பிராமணர்கள். அதோடு அல்லாமல் சூதாட்டம், பாலியல் முறைகேடுகள், இனக்கொலை, அருவருக்கத்தக்க சத்திரிய தர்மம், மனு தர்மம் போன்ற இல்லுமினாட்டி கைரேகைகள் மகாபாரதம் முழுக்க இழையோடு இருக்கிறது. புராணங்களை எழுதிய காலம் குப்தர் காலமான 5ஆம் நூற்றாண்டு. அப்படியென்றால் 5ஆம் நூற்றாண்டிலேயே இல்லுமினாட்டி கருத்தியல் இந்தியாவிலா? ஆம், இது ஒரு ஆச்சரியமான உண்மை செய்தி. ஒரு வரலாற்று காவியம் இடம்பெயர்க்கப்பட்டு வேற்றிடத்தில் நடந்ததாக புனையும் போது அதன் சம்பவங்கள் புதிய இடத்தில் பொருந்தாது. எனவே அதை ஒரு கற்பனை கதை போல செய்ய வேண்டிய தேவை எழுகிறது. அப்படி செய்யப்பட்டதுதான் சமஸ்கிருத மகாபாரதம். அசிங்கங்களும் நம்பவே முடியாத புனைவுகளும் நகைப்புக்குரிய கருத்துக்களும் வண்டி வண்டியாக மண்டி கிடக்கும் காவியம்தான் சமஸ்கிருத மகாபாரதம். கெட்ட மனிதர்கள் கூட இறைவனுக்கு தவம் இருந்து நகைப்புக்குரிய வகையில் வரம் பெறுவார்களாம். ஒரு மந்திரத்தை சொன்ன மாத்திரத்தில் கைகளில் பிள்ளை வந்து விடுமாம். மந்திரத்தை ஓதியவுடன் கைகளில் வகை வகையான ஆயுதங்கள் வந்து விடுமாம். மந்திரத்தை ஓதியவுடன் பெரிய நகரங்களும் கூட நொடியில் உருவாகி விடுமாம். ஒரு தாய் வாய் தவறி உச்சரித்த வார்த்தைகளால் ஒரே பெண்ணை அவளது 5 மகன்களும் மணப்பார்களாம். அம்மா, கண்ணியை பரிசாக கொண்டு வந்திருக்கிறோம். கண்ணியை பரிசாக கொண்டு வந்திருக்கிறோம். கனியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கனியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சூதாட்டம் விளையாடி ஒரு அரசன் தனது அனைத்து உடைமைகளையும் இழப்பானாம். அப்பப்பா, மனநோயாளிகள் தான் இத்தகைய கருத்துக்களை எழுத முடியும். இப்படியாகத்தான் வேதவியாசர் என்ற பெயரில் பிராமணர்கள் 10,000 குரட்பாக்களை கொண்ட தமிழ் காவியத்தை 1,00,000 குரட்பாக்களை கொண்ட சமஸ்கிருத காவியமாக மாற்றினர்.